உங்கள் சரவணன். இன்னைக்கு ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் மிக ஒரு அர்ஜென்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக, எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு இன்ஃபர்மேஷனாக, இமீடியட்டாக நானும் சொல்லணுன்ற ஒரு அர்ஜென்சியில் போடுறோம். எம்சிசியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு டென்டேட்டிவான கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகிறோன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிடுறேன், தெளிவாக பார்த்துருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஹியர் பை இன்ஃபார்ம்டு தட், நான் உங்களுக்கு சொல்கிறோம், நீட் யூஜியோடைய கவுன்சிலிங் அகாடமிக் செஷன் டு பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஆகஸ்ட் 14th அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 14ஆம் தேதி எங்களுடைய கவுன்சிலிங் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம், ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே போல் அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, டென்டேட்டிவ்லி 14th ஆகஸ்ட் சொல்கிறாங்க. ஹவெவர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு ஒன்று, அவங்க மற்ற ஸ்டேட்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களாம் இருக்கலாம். இல்லை இன்னொரு பார்வையில் என்ன சொல்கிறேன்னா, முதல் வாரத்தில் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க நார்மலாக எம்சிசியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண 7 நாள், நீங்கள் நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் லாக்கிங், இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு 7 நாட்கள் எடுத்துப்பாங்க. ரிசல்ட்டுக்கு 2 நாள் எடுத்துப்பாங்க. ரிப்போர்ட்டிங் 8 நாள் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் நடக்கிற ஒரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நார்மலாக எடுத்துப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனும் அகாடமிக் செஷனை பொறுத்தவரைக்கும் சில நாட்கள் குறையலாம். சரிங்களா? ஸோ அப்போ 7 நாட்கள் எடுத்துப்பாங்க. அதுபோல் ஒருவேளை அவங்க 7ஆம் தேதி எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 14, 15 போல் முதல் ரவுண்டோட ரிசல்ட்டை கொடுக்கலாமோ அப்படின்றத நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ யாரும் தவறுதலாக புரிஞ்சிக்க வேண்டாம். நமக்கு டென்டேட்டிவான ஒரு டேட் வருது, அது எம்சிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருடைய குழப்பத்துக்கும் மிகவிட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 14ஆம் தேதி டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முதல் வீக் ஆகஸ்ட்டில் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை ஏர்லியராக ஆரம்பித்தாலும் நாம் அதற்கு ரெடி ஆகிடலாம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வரதை வச்சு டிஎன் மெடிக்கலில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இமீடியட்டாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இப்போ ஒரு வைண்ட் அப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க நம்மளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம். மேபி நாளை காலைல 10 மணி கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை 4:30 காலைல 10 மணி கூட ஓப்பன் பண்ணிடலாம். எனி டைம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மிக குறைந்த நாட்களே கொடுக்கலாம். அப்படி சொல்லும் போனால் ஒரு 30ஆம் தேதி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக 8ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் க்ளோஸ் பண்ணதுலேருந்து ஒரு 4 நாட்களில் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்களுடைய கவுன்சிலிங் டிஎன் மெடிக்கல் அஃபீஷியலாகவே 17ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதியில் முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கொடுக்குற டேட்டா எல்லாமே ஒரு டென்டேட்டிவான டேட்டா, ஒரு ஐடியா, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எம்சிசியில் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் டேட் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பி ரெடி, வி கேன் ஃபேஸ் த கவுன்சிலிங். எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுங்க. ஸோ ஏன்னா இப்போது கோர்ட் ஆர்டர் இப்போ தான் கொடுத்தாங்க. டெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது என்டிஏ, கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது எம்சிசி. ஸோ என்டிஏவோட என்டையர் 23 லட்சம் டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எம்சிசிக்கு. எம்சிசி தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராக்ரஸ், டேட்டா மைக்ரேஷன், இந்த மாதிரி ஒர்க்கு தான் வி டேக் த டைம். அப்படி இருக்கலான்ற பார்க்குறேன். ஸோ அதனால் வெரி சூன் வி கேன் ஸ்டார்ட் த கவுன்சிலிங். பி ரெடி. நம்ம 1ஆம் தேதி ஆரம்பித்தாலும் ரெடி ஆகிடலாம், 5ஆம் தேதி ஆரம்பித்தாலும் ரெடி ஆகிடலாம், 7ஆம் தேதி ஆரம்பித்தாலும் ரெடி ஆகிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் பி ரெடியாக இருங்க. எம்சிசி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நீட் ஸ்கோர் கார்டு, ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், +2 மார்க்ஸ் இருந்தால் போதும். தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பல நாட்களும் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டாக்குமெண்ட், அதுக்கு ரெடி ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.